ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின். இப்போ குரூப் 1 குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச்க்கான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ரிவிஷன் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம 4th யூனிட்ல இருக்கக்கூடிய பாலிட்டி கொஸ்டின் திருப்பலாம். பாருங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. அரசியல் நிர்ணய சபை தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள். ஃபர்ஸ்ட் கூற்று, 1946 கேபினட் மிஷன் திட்டத்தின் கீழ் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. அது கரெக்ட் தான். மாகாண சட்டமன்றங்கள் மூலம் மறைமுக தேர்தல் முறையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படிங்கிறது சரியானது. இதன் மொத்த உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை 389 இருப்பாங்க. 389. இதில் சுதேச அரசுகளின் பிரதிநிதிகள் மக்கள் தொகையின் அடிப்படையில நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இது என்ன கேட்டிருக்காங்க. கூற்றுக்களை ஆராய்க அப்படிங்கிறப்போ சரி. கீழே கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. சரி. அப்போ 1, 2 மட்டும் சரி. 1, 2 மட்டும் தான் சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின். 1946 செப்டம்பர் 2 அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கம். இடைக்கால அரசாங்கம் பற்றிய பின்வரும் இணைகளில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்றதுதான் நம்மளுக்கு. தொழில்துறை யார் வருவாங்க? தொழில்துறை பாபு ஜெகஜீவன் ராம். இப்ப அமைச்சர் அப்படின்றப்போ இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். நம்மளுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு அமைச்சரவை அமைச்சிருப்பாங்க. இது கேட்டிருக்கிறது நம்மளுக்கு என்னது, இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறப்போ தொழிலாளர் துறை ஒதுக்கியிருக்காங்க. பாபு ஜெகஜீவன் ராம் அப்படிங்கிறது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. நிதித்துறை பாத்தீங்கன்னா லியாகத் அலிகான். நிதித்துறை லியாகத் அலிகான். வர்த்தகத்துறை யார் வருவாங்க அப்படின்னா CH பாபா தான் வருவாரு. ஆனா அது ஒரு சுதந்திரம் முடிஞ்சிருக்கும் இல்லையா, சுதந்திர இந்தியாவுல அமைச்சரா அவர் இருப்பாரு வர்த்தகத்துக்கு. ஆனா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறப்ப யார் வருவாங்க? சந்திரர் வருவார். சந்திரர் அப்படிங்கிறவர் வருவாரு. சட்டம் மற்றும் நீதித்துறை, சட்டமும் நீதியும் யாரு அப்படின்னா ஜோகேந்திரநாத் மண்டல். சட்டம் நீதி ஜோகேந்திரநாத் மண்டல். தொழில்துறை பாபு ஜெகஜீவன். நிதித்துறை லியாகத் அலிகான். வர்த்தகத்துறை சந்திரர். சட்டம் மற்றும் நீதித்துறை ஜோகேந்திரநாத் மண்டல். தவறானது 3 மட்டும் தவறானது. அரசியல் நிர்ணய சபையின் தோற்றம் முதல் கூட்டத்தொடர் பற்றிய கூற்றுக்களில் தவறானதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறானது. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9ல ஆரம்பிச்சிருக்காங்க. 1946 டிசம்பர் 9ங்கிறது சரியானதுதான். புதுடெல்லியில அது கூடியிருக்கும். இந்த கூட்டத்தை முஸ்லீம் லீக் புறக்கணித்தது. எதுக்காக? தனிநாடு கோரிக்கை வலியுறுத்தி முஸ்லீம் லீக் புறக்கணிச்சிருக்காங்க. பிரெஞ்சு நடைமுறையை பின்பற்றி சபையினுடைய மூத்த உறுப்பினரான டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தற்காலிக தலைவர் கூட்டமே தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான். தற்காலிக தலைவரா சச்சிதானந்த சின்ஹா இருப்பாங்க. சச்சிதானந்த சின்ஹா இருக்கிறாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மற்றும் HG முகர்ஜி ஆகியோர் முறையே சபையின் தலைவர் மற்றும் ஒரே துணைத் தலைவராக கொண்டு டிசம்பர் 9 அன்று தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர் டிசம்பர் 10ல இறந்து போயிருவாங்க. ஸோ டிசம்பர் 11ல யாரு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் தான். ஆனா 2 பேர் இருப்பாங்க. HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரியும் இருப்பாங்க. VT கிருஷ்ணமாச்சாரி. இது ஒரு லெட்டர்ஸ் வரமாட்டேங்குது. HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? தவறானது அப்படின்றதுனால D நம்மளுக்கு தவறானது. ஜவஹர்லால் நேருவின் வரலாற்று சிறப்புமிக்க குறிக்கோள் தீர்மானம். இந்த குறிக்கோள் தீர்மானம் ரொம்ப முக்கியம். யாரு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நேரு கொண்டு வந்திருப்பாங்க.
இது குறித்து பின்வரும் கூற்றுக்களை கவனி. இத்தீர்மானம் 1946 டிசம்பர் 13 அன்று அரசியல் நிர்ணய சபையில அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது சரியானதுதான். இது இந்தியாவின் அரசியல் அமைப்பின் அடிப்படைகள் மற்றும் தத்துவங்களை கொண்டு இருக்கு அப்படின்றதும் சரியானதுதான். இந்த தீர்மானம் 1946 ஜனவரி 22 அன்று சபையால் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது தவறானது. 1947 ஜனவரி 22 அது சபையால் ஒருமனதா ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது வரும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியானதுதான். இப்போ 1, 2 சரி. 1, 2 மட்டும் சரி. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க எடுத்துக்கொண்ட கால அளவு எவ்வளோ அப்படிங்கிறது தேவை. அமர்வுகள் எவ்வளோ அப்படிங்கிறது வந்திருக்கணும். எப்படி பாருங்க, 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள் எங்க இருக்கு? 3 இதுல 2 ஆண்டுகள் தான் இருக்கு. 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள் 11 அமர்வுகள் என்ன பண்ணியிருப்பாங்க? நடத்தியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு முன்பு பிரிட்டிஷ் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட சட்டங்களை காலவரிசையை சரியாக அந்த வரலாற்றுக்கு முந்தையது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுல நம்மளுக்கு காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. எது வருது ஃபர்ஸ்ட்? ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க 1773ல. நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. 2 இதுக்கு உங்களுக்கு இயர் இருக்கு. இந்திய அரசு சட்டம் 1935 ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு 1919 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எது இருக்கு? 42 4213 4213 ஏ தான் ஆன்சர். இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 அன்று அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா 1949 நவம்பர் 26. 1930 ஜனவரி 26 கொண்டாடப்பட்ட பூரண சுயராஜ்ய நாளினுடைய நினைவாக அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்த 1950 ஜனவரி 26 அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரெண்டுமே நம்மளுக்கு என்னது? சரிதான். எங்க இருக்கு? சரி மற்றும் சரியான விளக்கம். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது நவம்பர் 26 1949 உடனடியாக நடைமுறைக்கு வந்த சரத்துக்கள் என்னென்ன? இந்திய அரசியலமைப்பு ஏத்துக்கிட்டாங்க எப்போ? 1949 நவம்பர் 26ல. அப்போ உடனடியா அப்போ நடைமுறைக்கு வந்த சரத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா எது எது வந்திருக்கு? குடியுரிமை நம்மளுக்கு 2வதுல இருக்கும் இல்லையா? அதுல 5, 6, 7, 8, 9 இதெல்லாமே உடனே நடைமுறைக்கு வந்திருக்கும். தேர்தல்ல பாத்தீங்கன்னா 324 தேர்தல். இடைக்கால நாடாளுமன்றம் அப்படிங்கிறதுல 379ம் 380ம் வந்திருக்கும். மற்றும் தற்காலிக விதிகள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ குடியுரிமையில தேர்தல், இடைக்கால நாடாளுமன்றம் மற்றும் தற்கால விதிகள் இதுதான் உடனடியா நம்மளுக்கு நடைமுறைக்கு வந்த ஷரத்துக்களா பார்க்கப்படுது. தேசிய கீதமான ஜனகணமன, தேசிய பாடல் வந்தே மாதரம் ஆகியவை அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1950 ஜனவரி 24ல ஏத்துக்குவாங்க. கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் கொஸ்டினை முறையா என்ன பண்ணி நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். அதுக்கேற்ற டைமிங் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நான் ரெகுலராகவே அதை ரிவிஷன் பண்ணி நான் கொடுத்துட்றேன். 10வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் தேசிய லட்சினை பற்றிய கூற்றுக்களுள் எது சரியானது? தேசிய லட்சினை அப்படிங்கிறது இது சாரநாத்தினுடைய அசோகர் தூண்ல இருந்து சிம்மத்தலை பகுதியிலிருந்து எடுத்துக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட் தான். இதன் கீழ்ப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே, அதாவது வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற வாசகம் எந்த வடிவில் எழுதியிருக்கு? தேவநாகரி வடிவில் எழுதியிருக்கு. ரொம்ப ஒரு
முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின்ஸ ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு மேல நீங்க நல்லா ரீட் பண்ணணும். என்ன வடிவம் எழுதியிருக்காங்க, எழுத்து வடிவம் குடுத்துருக்காங்க, தேவநாகரி வடிவு. இது இந்திய அரசாங்கத்தால் 1930 ஜனவரி 26ல ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1950 ஜனவரி 26 ஏத்துக்கிட்டது அப்பதான் ஏத்துக்குவாங்க. அப்போ 1, 2 மட்டும் எங்க இருக்கு? சரியானது தான். 1, 2 மட்டும் சரி. அரசியல் நிர்ணய சபை இந்தியாவின் தற்காலிக நாடாளுமன்றமாக என்று முதல் செயல்படத் தொடங்கியது? எப்ப இருந்து செயல்படுது அப்படின்னா, 1950 ஜனவரி 26ல இருந்து நம்மளுக்கு செயல்படும். சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல், மக்களவை தேர்தல் நடக்கும். நம்மளுக்கு 1947 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம், 1950 குடியரசு ஆனதுக்கு அப்புறம் முதல் பொது தேர்தல் எப்ப நடக்குது அப்படின்னா, 1951 1951 அக்டோபர் 25, 1952 பிப்ரவரி 21ல நடக்கும் நம்மளுக்கு. இதுதான் வந்து சரியானது. அரசியல் நிர்ணய சபையின் முக்கிய குழுக்கள் மற்றும் அதன் தலைவர்களை சரியாக பொறுத்துக. மத்திய அரசியல் அமைப்பு மத்திய அரசியல் அமைப்பு அப்படின்னா யார் வராங்க? ஜவஹர்லால் நேரு வராரு. மத்திய அரசியல் அமைப்பு. மாகாண அரசியல் அமைப்பு சர்தார் வல்லபாய் பட்டேல் வருவாரு. வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டி யார் வர்றாங்க? அம்பேத்கர் வர்றாங்க. அம்பேத்கர். வழிநடத்தல் குழு ராஜேந்திர ராஜேந்திர பிரசாத் வருவாரு. அப்ப என்ன வரும்? 2, 4, 1, 3 2, 4 கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கேனா? 2, 4, 1, 3 தான். 2, 4, 1, 3 ஏ வந்து ஆன்சர். இடைக்கால அரசாங்கம் அமைச்சிருக்காங்க. அந்த இடைக்கால அரசாங்கம் 1946 மற்றும் சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவையில ஒரே துறையை வகித்த அமைச்சர் யாரு? ஒரே துறையை யார் வகிச்சிருக்காங்க? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரே துறை வந்து வகிச்சவர் பார்த்தீங்கன்னா, யார் வந்திருக்காங்க? சர்தார் பல்தேவ் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்தார் பல்தேவ் சிங் அப்படிங்கிறவர் தான் வந்திருப்பாரு. ஸோ பாதுகாப்புத்துறை 2 டைமுமே சரி, இடைக்கால அரசாங்கம் சரி, சுதந்திர இந்தியாவிலயும் சரி, ஒரே துறையை வகிச்ச அமைச்சர் யாரு அப்படின்னா, சர்தார் பல்தேவ் சிங். சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவை குறித்த சரியானதை தேர்ந்தெடு. சுதந்திர இந்தியாவுல சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வருவாங்க? நிதி அமைச்சர் மட்டும் தான் நம்மளுக்கு சரி. நிதியமைச்சர் ஆர்.கே. சண்முகம் செட்டியார். நிதியமைச்சர் ஆர்.கே. சண்முகம் செட்டியார் வருவாங்க. கல்வி அப்படின்னா நம்மளுக்கு யார் வருவாங்க? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்வி வருவாரு. சுகாதாரத்துறை அப்படிங்கிறவங்க ராஜ்குமாரி அம்ரித் கவுர் அப்படிங்கிறவங்க வருவாங்க. ரயில்வே ரயில்வே போக்குவரத்து இதெல்லாம் வந்து ஜான் மத்தாய் அப்படிங்கிறவங்க வருவாங்க. சரியானது கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தப்பு தப்பா இணைஞ்சிருக்கு. சரியானது பார்த்தீங்கன்னா ஆர்.கே. சண்முகம். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு. இந்த டிராஃப்டிங் கமிட்டி பற்றிய கூற்றுக்கள். இது 1946 ஆகஸ்ட் 29 அன்று அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 29 அன்று அமைக்கப்பட்டது அப்படின்றது. இக்குழுவில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் உட்பட 7 பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 பேரு. என் மாதவராவ் என்பவர் உடல்நலக் குறைவினால் விலகிய பின்பு பி.எல். மிட்டருக்கு பதிலாக அவர் நியமிக்கப்பட்டார் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, இது சரி. இப்ப இது சரி. மாதவராவ் என்பவர் உடல்நலக் குறைவால பி.எல். மிட்டருக்கு பதிலா வந்திருக்கிறாங்க. இக்குழுவில் டாக்டர் அம்பேத்கர் உட்பட 7 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது சரிதான். இது பாத்தீங்கன்னா 1947 1947 ஆகஸ்ட் 29. ஏன்னா சுதந்திரம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எப்போ சுதந்திரம் அடைஞ்சிருக்கு? 1947 ஆகஸ்ட் 15. அதுக்கப்புறமா தான் உருவாக்குவாங்க. 1947
ஆகஸ்ட் 29 அன்று அமைக்கப்பட்டது. அப்ப சரி எது? 2, 3ம் தான் சரி. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர். முதல் சட்ட அமைச்சர். சுதந்திர இந்தியால அப்டின்னா அம்பேத்கர் தான். சுதந்திர இந்தியாவுல முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் தான். இடைக்கால அரசாங்கம்னா தான் ஜோகேந்திரநாத் மண்டல் அப்படிங்கிறவங்க வருவாங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் ஆலோசனையாளராக நியமிக்கப்பட்டவர். ஃபர்ஸ்ட் ஆலோசகர் கான்ஸ்டிடியூஷனுடைய அட்வைசர் யாரு அப்படின்னா ராவ் வருவாங்க. சர் பி.என். ராவ். முதல் மக்களவை தேர்தலுக்கு பிறகு இந்தியாவின் முதல் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளான மக்களவை, மாநிலங்களவை முதன்முறையாக கூடிய நாள் எப்போ? முதன்முறையா எப்ப கூடியிருக்கும்? 1942 மே 13ல வந்து கூடியிருப்பாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவையில் இடம்பெற்ற முதல் பெண் அமைச்சர். இப்ப சொன்னோம் இல்லையா? சுகாதாரத்துறை வருவாங்க. ராஜ்குமாரி அம்ரித் கவுர். முதல் பெண் அமைச்சரும் அவங்க தான். முதல் சுகாதாரத்துறைக்கான அமைச்சரும் அவங்க தான். ராஜ்குமாரி அம்ரித் கவுர். இந்திய அரசியலமைப்பின் பல்வேறு கூறுகள் பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டுள்ளன. கீழ்கண்ட இணைகளில் தவறானது எது? பாருங்க, நீதித்துறை ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா. நாடாளுமன்றம் அப்படிங்கிறது பிரிட்டன். அதுக்கு சரியானது தான். பொதுப்பட்டியல் எங்க இருந்து எடுத்திருக்கிறாங்க? கன்கரண்ட் லிஸ்ட் ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது சரி. அப்ப எது? அடிப்படை கடமை தான் தப்பு. அடிப்படை கடமை எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? ரஷ்யா. சோவியத் ரஷ்யா. அயர்லாந்து நம்மளுக்கு டிபிஎஸ்பி. அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அதுதான் நம்மளுக்கு அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க. அடிப்படை கடமை அப்படின்னா ரஷ்யால இருந்து எடுத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள். இந்திய அரசியலமைப்பு தான் உலகின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அது சரிதானே? சரியானதுதான். இது நெகிழ்வுத்தன்மை மற்றும் விறைப்புத்தன்மையினுடைய கலவை. நெகிழ்வு மற்றும் நெகிழாத்தன்மையான கடினத்தன்மையா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது முழுமையான கூட்டாட்சி அமைப்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான் நெகிழ்வு மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டதுதான். ஆனா இது முழுமையா கூட்டாட்சியா இல்ல. கூட்டாட்சி இருக்க ஒற்றையாட்சி முறையில ஒரு கூட்டாட்சி அப்படி சொல்லுவாங்க. கூட்டாட்சி முறையில ஒரு ஒற்றையாட்சி அப்படிங்கிறது வந்திருக்கும். அதனால 1ம் 2 மட்டும் தான் சரி. 1ம் 2 மட்டும் தான் நம்மளுக்கு சரியானது. இந்திய அரசமைப்பு என்பது ஒரு கூட்டாட்சி அமைப்பு. ஆனால் அது ஒற்றையாட்சி சார்பு கொண்டது. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? இந்திய அரசியலமைப்பு ஒரு கூட்டாட்சி தான். ஆனா அது ஒற்றையாட்சி சார்போட இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கே.சி. வியர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்திய அரசியலமைப்பின் பாகங்கள் மற்றும் அவற்றின் தலைப்புகள் தொடர்பான கீழ்க்கண்டவற்றுள் எது சரி? பாகங்கள். பகுதி 4 தான் நம்மளுக்கு டிபிஎஸ்பி வரும். அப்ப இது என்ன வரும்? 4A. அடிப்படை கடமை புள்ளி வச்சோம்னா அப்படி ஆயிருது. 4A 51A. எது? அடிப்படை கடமை. பகுதி 9 பஞ்சாயத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு பஞ்சாயத்துங்கிறது சரிதான். 9ங்கிறது பஞ்சாயத்து. 243ல இருந்து 243 ஓ வரைக்கும் குடுத்திருப்பாங்க. அடுத்து அரசு பணி. பகுதி 14 அப்படிங்கிறது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆட்சிப் பணியான அரசு பணிகள் பத்தி குடுத்திருப்பாங்க. இது எது எது வரும் அப்படின்னா 308ல ஆரம்பிச்சு 323 வரைக்கும் குறிப்பிட்டிருப்பாங்க. இப்ப எது நம்பளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியானது கேட்டிருக்காங்க. அப்ப 2, 3ம் சரி. 2, 3 மட்டும் தான் நம்மளுக்கு சரி.
எதோட முடிச்சோம்? எதோட முடிச்சிருக்கோம்? ஸோ 25. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னா, ஒரு தடவ தான் திருத்தியிருப்பாங்க. ஒரே ஒரு தடவ திருத்தியிருக்காங்க. 40 ஒரு தடவ தான் திருத்தியிருப்பாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976ல நம்மளுக்கு திருத்தியிருப்பாங்க. இந்திய அரசியல் அமைப்பினுடைய 10வது அட்டவணை 10வது அட்டவணை எதனுடன் தொடர்புடையது? அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10வது அட்டவணை எதோட தொடர்பு இருக்கு? அப்படின்னா, இதோட கட்சித்தாவல் தடை சட்டம். 10வது அட்டவணை அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு நான் உங்களுக்கு பகுதிகள் என்னென்ன, அட்டவணை என்னென்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது கொஞ்சம் புரியும். 10வது அட்டவணையில கட்சித்தாவல் அப்படின்னு சொல்லிட்டு கட்சித்தாவல் தடை சட்டம் ஏற்படுத்தியிருப்பாங்க. 52வது சட்ட திருத்தம் 1985ல. 5வது மற்றும் 6வது அட்டவணையினுடைய முக்கிய வேறுபாடு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. 5வது மற்றும் 6வதுனுடைய வேறுபாடு என்ன? என்ன சொல்லியிருக்காங்க? ஆறாவது அட்டவணை நம்மளுக்கு என்னென்ன இருக்கும்? அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். சரிங்களா? ஏஎம், டிஎம் அப்படி சொல்லுவாங்க. ஏஎம், டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் ஏடிஎம் ஸ்கொயர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இருக்கும் இல்லையா? அந்த 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கான ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு, பிரத்யேக தன்னாட்சி குடுக்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து சரி. பிரத்யேக தன்னாட்சி அப்படிங்கிறது தான் வழிவகுக்குது. அது இல்லாதது தான் 5, அது இருக்கிறதுனா 6. இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ள அடிப்படை கடமை அப்படிங்கிறது எந்த கமிட்டியினுடைய பரிந்துரையான 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது? ஸ்வரன் சிங் கமிட்டி இந்திரா காந்தி பீரியட்ல 1976 42வது சட்ட திருத்தம் மூலமா சேர்த்திருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியின் கீழ் தேர்தல் ஆணையம் தொடர்பான விதிகள்? தேர்தல் ஆணையம் அப்படின்னாவே நம்மளுக்கு பகுதி 15 324ல இருந்து 329 ஓ வரைக்கும். அடிப்படை உரிமை மற்றும் அரசு கொள்கைகள், வழிகாட்டு நெறிமுறைகள் இவற்றுக்கிடையேயான உறவு குறித்து கீழ்கண்ட எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இவை இரண்டுமே அரசியலமைப்பினுடைய அடிப்படை தூண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, மினர்வா மில்ஸ் வழக்கு 1980 அதுலதான் சொல்லியிருப்பாங்க. 2மே அரசியலமைப்பினுடைய முக்கிய தூண்கள் அப்படின்னு. இந்திய அரசியலமைப்பின் அவசர நிலை பிரகடன விதிகள் எந்த நாட்டின் அரசமைப்பை அடிப்படையாக கொண்டது? எமர்ஜென்சி பீரியட்ல அடிப்படை உரிமைகளை நிப்பாட்டி வைக்கிறத பத்தி ஜெர்மனி வெய்மர் அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கும். இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை எதனை பற்றி விவரிக்கிறது? 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பகிர்வு அப்படிங்கறனால பி த ஆன்சர். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வு. இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி 20 எதனோடு தொடர்புடையது? பகுதி 20 எதோட தொடர்புடையது? அரசியலமைப்பினுடைய நடைமுறை, திருத்த நடைமுறைகள். அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நம்மளுக்கு 368 பகுதி 20ல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் 11வது 12வது அட்டவணைகள் முறையே எந்தெந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன? 11 பாத்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம், 12 அப்படிங்கிறது 74வது சட்ட திருத்தம். 2மே 1992ல வந்து சேர்த்திருப்பாங்க. 11, 12. இந்திய கூட்டாட்சி முறை எந்த நாட்டின் மாதிரியை பற்றி பின்பற்றி எடுக்கப்படுகிறது? கூட்டாட்சி அப்படின்னாவே நம்மளுக்கு 1937ல எடுத்திருப்பாங்க. கனடால இருந்து எடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களின் பங்கு மற்றும் இடஒதுக்கீடு குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க.
தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் பார்த்தீங்கன்னா, 1994ல கொண்டு வந்திருப்பாங்க. திருத்தச் சட்டம் 2016 படி பெண்களுக்கான இடஒதுக்கீட 33%லேருந்து 50%ஆ உயர்த்தியிருக்காங்க. அப்படின்னு சொல்றது அது கரெக்ட் தான். இது 50% இடஒதுக்கீடு என்பது வார்டு உறுப்பினர்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். ஊராட்சி தலைவர் அல்லது மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் பதவிகளுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி பெண்களுக்கான இடஒதுக்கீடு மொத்த எஸ்சி, எஸ்டி இடஒதுக்கீட்டில் 50%ஆ இருக்கு அப்படிங்கிறது. இது 2மே சரிதான். 50% 33லேருந்து 50%ஆ மாத்தியிருக்கிறாங்க. ஆனா 50%ங்கிறது வார்டு உறுப்பினர்களுக்கு மட்டும் கிடையாது. ஊராட்சி மன்ற தலைவர், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், மத்த துறைகளுக்கும் தலைவர்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான். வார்டு உறுப்பினர் மட்டும் பர்ட்டிகுலரா குடுத்துருக்கனால அது தப்பு. அப்போ 1ம் 3ம் தான் நம்மளுக்கு சரி. 1ம் 3ம் சரி. இந்திய அரசியலமைப்பின் 1வது அட்டவணை. ஃபர்ஸ்ட் அட்டவணைனாவே நம்மளுக்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் மற்றும் எல்லைகள். பகுதி 1ல நம்மளுக்கு குடுத்திருப்பாங்க அட்டவணை. பகுதி 1ன்னா சரி 1வது அட்டவணை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அது 1லேருந்து 4 வரைக்கும் குடுத்திருப்பாங்க. சரத்துக்கள், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் மற்றும் எல்லைகள் அட்டவணை 1லயும் குறிப்பிட்டிருப்பாங்க. கீழ்கண்ட எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சரத்து 13 மற்றும் 32 இவை 2மே அரசியலமைப்பினுடைய அடிப்படை தூண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? மினர்வா மில்ஸ் வழக்கு 1980ல சொல்லியிருப்பாங்க. 2ம் அந்த அடிப்படை உரிமைக்கு முரணான சட்டங்கள் இருந்துச்சுன்னா அது செல்லாது அப்படிங்கிறனால அந்த ரிட்ஸ் குடுத்துருக்காங்களே 32 அதுவும் வந்திருக்கு. ஸோ 80 1980. 11வது அட்டவணையில இருக்கக்கூடிய 29 செயல்பாட்டு பொருட்கள்ல 29 துறைகள். 11வது அட்டவணையில 29 துறைகள் நம்மளுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. 12வது அட்டவணையின் நகராட்சி. அதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 18 துறைகள் ஒதுக்கியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப இந்த 29 துறை, 18 துறை நான் இவங்கள சொல்லியிருக்கேன். ஒப்பிச்சிரணும். அத படிச்சு ஒரு இடம் எழுதி காமிக்கணும் அப்படிங்கிறப்ப, அப்பதான் நம்மளுக்கு எது வரும், எது வராதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுல நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 12வது அட்டவணையின் கீழ் வரக்கூடாத பஞ்சாயத்துல இல்லாத பணி அப்படின்றது. இப்ப சொன்னேன் இல்லையா? பஞ்சாயத்துக்கு எது வரும், நம்மளுக்கு நகராட்சி எது வரும் அப்படிங்கிறது படிச்சா தான் தெரியும். இப்போ குடிநீர் வழங்குறது பஞ்சாயத்து தான். நூலகம், சாலைகள் மற்றும் பாலங்கள்லாம் பஞ்சாயத்து வரும். தீயணைப்பு சேவைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நகராட்சிக்கு கீழ வரக்கூடியது. அதனால அது மட்டும் வராது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பி தான் ஆன்சர். இந்திய அரசியலமைப்பு ஒரு நெகிழ்வான மற்றும் கடினமான ஒரு கலவை அப்படிங்கிறது சரியானது தான். இந்திய அரசியலமைப்பை திருத்துவதற்கு வெவ்வேறு நடைமுறை அதாவது 368 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2மே சரிதான். சரியான விளக்கம் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 1ன் கீழ் சரத்து 1 இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என்றும் குறிப்பிடுகிறது. இந்த வார்த்தை அமைப்பு எதனை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதம் ஒன்றியம் அப்படிங்கிறது எதை வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்திய கூட்டாட்சி முறை என்பது மாநிலங்களின் ஒப்பந்தத்தின் விளைபொருள் அல்ல மற்றும் எந்த மாநிலத்திற்கும் அது இந்திய யூனியன்ல இருந்து பிரிந்து சொல்லக்கூடிய உரிமை இல்ல அப்படிங்கிறது தான் சரி. இந்திய யூனியன்ல இருந்து அதால பிரிஞ்சு செல்ல முடியாது அப்படிங்கறதுனால ஏதான் ஆன்சர். நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது 4மே சரி மாறி தான் தெரியும் உங்களுக்கு. ஒரு கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? 4மே சரி மாதிரி வாசிக்கும்போது நம்மளுக்கு தெரியும். நல்ல புரிதல் இருந்தா மட்டும் தான் அத நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நான் ஆன்சர் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 3ன் கீழ் புதிய மாநிலங்களை உருவாக்குவது அல்லது மாநிலங்களின் எல்லைகளை மாற்றுவது தொடர்பான மசோதா குறித்து பின்வரும் கூற்றுக்களில் எது சரி அப்படின்னா
குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மசோதாவை சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றம் இருக்கும் இல்லையா? அவங்களோட கருத்துக்கள் வந்து அறியணும். ஃபர்ஸ்ட்டு அந்த சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றத்திட்ட கருத்து வந்து கேட்கணும் ஒரு குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது தான் வரும். அதுதான் சரி நம்மளுக்கு. பெருவாரி யூனியன் வழக்கு. இந்த பெருவாரி வழக்கு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பற்றி பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இங்க பாருங்க, இந்த இந்திய பகுதி ஒன்றை பாகிஸ்தானுக்கு விட்டுக் கொடுப்பது இந்திய அரசமைப்பு சட்டம் சரத்து 3ன் கீழ் வராது. அதுக்கு சரத்து 368ன் கீழ் அரசியலமைப்பு திருத்தம் தேவை அப்படிங்கிறது தான் சரி. இந்த பெருவாரி வழக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, 1960ல வந்திருக்கும். இதுல வந்து பகுதிகள என்ன பண்ணியிருப்பாங்க, அதிகப்படுத்தலாம். ஆனா குறைக்கக் கூடாது அப்படிங்கிறது தான் ரூலு. இதுல நம்மளுக்கு பகுதி 3 சரத்து 3 அப்படிங்கிறப்போ, அதுக்கு சரத்து வந்து 368ன் கீழ் அரசியலமைப்பு திருத்தம் பண்ணணும். அது மூலமா நம்மளுக்கு 9வது சட்ட திருத்தம் சேர்த்திருப்பாங்க. 9வது சட்ட திருத்தம் 1960 வந்து சேர்த்திருக்கிறாங்க. அதுல தான் என்ன சொல்லியிருப்பாங்க, பெருபாரி கிழக்கு பாகிஸ்தானுக்கு வந்து பெருபாரி பகுதிய வந்து குடுத்திருப்பாங்க. அதனால சி தான் நம்மளுக்கு ஆன்சர். சி ஆன்சர். சுதேச சமஸ்தானங்களை இந்தியாவுடன் இணைப்பதில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு உறுதுணையாக இருந்த இந்திய குடிமைப்பணி அதிகாரி யாரு அப்படின்னா, விபி மேனன் இருந்திருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம்னு தனி வீடியோவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்படிங்கிறப்போ, அதுல தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, சுதேச மாகாணங்கள் 565 சுதேச மாகாணங்கள் இருக்கும். அதுல 562 தான் சேர்ந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சேர்ந்த மாகாணம்னா புதுக்கோட்டை சமஸ்தானம் சேர்ந்திருப்பாங்க. இந்த 3 பேரான ஜுனாகத், ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர் சேர்ந்திருக்க மாட்டாங்க. துணை பிரதமரா இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலும், செயலாளரா இருக்கக்கூடிய விபி மேனனும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இத வந்து இணைச்சிருப்பாங்க. ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்திய யூனியனுடன் இணைக்க இந்திய ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கை அப்படிங்கிறது ஆபரேஷன் போலோ மூலமா என்ன பண்ணியிருப்பாங்க, செப்டம்பர் 17 1948ல என்ன பண்ணியிருப்பாங்க, இணைச்சிருப்பாங்க ஆபரேஷன் போலோ மூலமா. ஜுனாகத் சமஸ்தானம் இணைப்பு எதன் மூலம் தீர்மானிக்கப்படுது? ஜுனாகத் ஜுனாகத் அப்படிங்கிறது ஜுனாகத்தினுடைய அரசர் வந்து இருப்பாரு. யாரு? திவான் பூட்டோ வந்து இருப்பாரு ஆட்சியாளரா. முகமது கான்ஜி அப்படிங்கிறவர் இருப்பாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட்சியார் வந்து திவான் பூட்டோ என்ன பண்ணுவாரு, பாகிஸ்தான் கூட இணையணும்னு ஆசைப்படுவாரு. மக்கள் எல்லாம் இந்தியா கூட இணையணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த இடத்துல பொது வாக்கெடுப்பு நடத்துவாங்க. பொது வாக்கெடுப்பு நடத்தி 99% மக்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எதுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? நம்மளுக்கு தான். இந்தியா கூட தான் நாங்க சேரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னதுனால, பொது வாக்கெடுப்பு நடத்துவாங்க. மார்ச் 1948 அது மூலமா நம்மளுக்கு சேர்த்துருவாங்க. ஜம்மு காஷ்மீர் மன்னர் ஜம்மு காஷ்மீர் மன்னர் ராஜா ஹரிசிங் எந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்திய அரசுடன் இணைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாரு? இணைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுவாரு அப்படின்னா, அக்டோபர் 26 1947. ஜம்மு காஷ்மீர் மன்னர் இருப்பாரு ராஜா ஹரிசிங். இவர் என்ன பண்ணுவாருன்னா, சுதந்திர மன்னரா இருக்கணும்னு நினைப்பாரு. ஆனா பாகிஸ்தானினுடைய அமைப்பு ஒண்ணு அவர் மேல வந்து ராணுவ நடவடிக்கை பண்ணும்போது, இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. இந்தியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாரி எங்க கூட இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வந்து உங்க கூட நான் இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அக்டோபர் 26 1947ல இணைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு சேர்ந்துக்குவாங்க. மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது குறித்து ஆராய 1948 ஜூன் 17ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மத்திய நிர்ணய சபையால் தலைவரால் அமைக்கப்பட்டது தான் இந்த தார் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அடிப்படையில இப்ப நம்மளுக்கு மாநிலம் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ 3 கமிட்டிஸ் போட்டிருப்பாங்க. தார் கமிட்டி, தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, பசல் அலி கமிட்டின்னு சொல்லிட்டு, இந்த தாரும் சரி நம்மளுக்கு
ஜேவிபி குழுவும் சரி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நிர்வாக வாரியா பிரிக்கலாம். நிர்வாகமா தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி பிரிக்க சொல்லியிருக்காங்க? நிர்வாக வசதிக்காக பிரிச்சுக்கலாம். மொழி வாரியா பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தார் கமிஷன் பரிந்துரை ஆராய 1948 டிசம்பரில் காங்கிரஸ் கட்சியில் அமைக்கப்பட்ட ஜேவிபி கமிட்டியின் உறுப்பினர்கள். ஜே அப்படின்னா நம்மளுக்கு ஜவஹர்லால் நேரு, வீணா வல்லபாய் பட்டேல், பி அப்படின்னா பட்டாபி சீதாராமையா. இவங்க 3 பேர் அமைச்சதுதான் ஜேவிபி கமிட்டி. இந்த ஜேவிபி கமிட்டில என்ன சொல்லியிருக்காங்க? நிர்வாக வசதிக்காக பிரிச்சுக்கலாம். மொழிவாரியா பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தனி ஆந்திர மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த பொட்டி ஸ்ரீராமுலு எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை நாள் இருந்திருப்பாருன்னா 58 நாட்கள் இருந்திருப்பாரு. 58 நாள் இருந்திருப்பாரு. ஸோ இவர் மூலமா தான் நம்மளுக்கு ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு தனி மாநிலமே 1953லயே உருவாக்கி இருப்பாங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம் மூலமா 1956 நம்மளுக்கு ஆந்திரா சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு இது ஓகே. எனக்கு இந்த மாரி கொஸ்டின்ஸ் நான் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட்லருந்து நான் உங்களுக்கு ரெகுலரா அந்த கொஸ்டின்ஸ் நான் ரிவிஷன் பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா. கொஞ்சம் டைம் எடுக்கிறனால இது டெஸ்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு படிக்கிறோமோ, அவ்வளோ தூரத்துக்கு ரிவிஷன் நம்மளுக்கு ரொம்ப மஸ்ட். ரிவிஷன் இல்லாம எதையுமே திருப்பி பார்க்கல அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம மெமரியிலருந்து போயிரும். இது உங்களுக்கு குரூப் 2க்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான். சரிங்களா? குரூப் 1 அப்படிங்கிறப்போ, நம்மளுக்கு குரூப் 1க்கான வேக்கன்சி ரொம்ப கம்மி. அடுத்து நம்மளுக்கு குரூப் 2 வந்துரும். குரூப் 1, குரூப் 2 அப்ளை பண்ணிருங்க. இந்த குரூப் 2 ஏன் நம்ம இது சொல்றோம்னா, கால்ஃபர் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஜிஎஸ் முடிச்சுக்கணும், மேத்ஸ் முடிச்சுக்கணும். அப்படி முடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் தான் நெக்ஸ்ட் நம்ம கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் தமிழ்லயாவது நம்ம முறையான ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு 100 மார்க்ஸ் கேட்குறாங்க இல்லையா? அதனால நீங்க இத என்ன பண்ணுங்க, முறையா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.